இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். போலீஸ் புகார்கள் அதிகரிக்கின்றன ஹடி அவாங்கிற்கு எதிராக. இந்த நாட்டில் மலாய்க்காரர்கள் பகடைக்காய்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்றும் பகிரங்கமாக ஏமாற்றப்படுகிறார்கள் என்றும் இனத்துவேச தன்மையில் பேசி வரும் பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங்கிற்கு எதிராக போலீஸ் புகார்கள் அதிகரிக்கின்றன. ஆக கடைசியாக பினாங்கு புக்கிட் பண்டேரா எம்பி ஷெர்லேனா அப்துல் ரஷீத் ஹடி அவாங்கிற்கு எதிராக போலீஸ் புகார் செய்துள்ளார். அந்த மதவாதியின் ஒவ்வொரு அறிக்கையும் குற்றவியல் அவதூறாகும் என்பதுடன் நிந்திக்கும் தன்மை கொண்டதாகும். பிற இனத்தவர்களுக்கு எதிராக மலாய்க்காரர்களை தூண்டிவிடும் ஹடி அவாங்கின் செயல் மிக ஆபத்தானதாகும் என்று அந்த எம்பி தமது போலீஸ் புகாரில் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பொது அமைதியை சீர்குலைத்து அதன் வாயிலாக குளிர்காய்வதற்கு துடிக்கும் ஹடி அவாங்கிற்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஷெர்லினா வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் திவால் ஆனவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதற்கு வங்கிகளுக்கான ஓபிஆர் வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டு வருவதே காரணம் என்று கூறப்படுவதை மத்திய பொருளகமான பேங்க் நகாரா மலேசியா கவர்னர் தான் ஸ்ரீ நோர் சம்சியா முகமது யூனோஸ் மறுத்துள்ளார். இப்படி ஒரு வாதத்தை உறுதிப்படுத்தும் வகையில் எந்தவொரு புள்ளி விவரமோ அல்லது ஆதாரமோ இல்லை என்று நோர் சம்சியா விளக்கினார். வங்கிகள் விதித்து வரும் ஓபிஆர் வட்டி விகிதத்தை பேங்க் நகாரா அடிக்கடி உயர்த்தி வருவதன் விளைவாக தாங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் பலர் திவாலாகி வருவதாக கூறப்படுவது தொடர்பில் நோர் சம்சியா எதிர்வினையாற்றினார். தம்முடைய அதிகாரி ஒருவர் லஞ்ச ஊழல் தொடர்பில் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுவதை தொடர்பு மற்றும் இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் மறுத்துள்ளார். இது தொடர்பாக தமது அதிகாரியை விசாரணை செய்தபோது அப்படி ஏதும் இல்லை என்பது தெரியவந்துள்ளதாக அமைச்சர் ஃபாமி குறிப்பிட்டார். தமது அதிகாரிகள் அனைவரும் வழக்கம் போல் பணியாற்றி வருவதாகவும் அவர்கள் யாரையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணை செய்யவில்லை என்றும் ஃபாமி விளக்கினார். கொலக்கில்லான் துறைமுகத்தின் வாயிலாக ஆஸ்திரேலிய பிரிஸ்பனுக்கு 78 கோடியே 95,60,000 வெள்ளி மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தப்பட்டது தொடர்பில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் அரச மலேசிய சுங்கத்துறை அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. அந்த அறிக்கை கடந்த மே 3ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டது என்றாலும் அது ஒரு முழுமை பெற்ற அறிக்கை அல்ல. காரணம், ஆஸ்திரேலியா எல்லை சோதனை சாவடி அதிகாரிகளிடம் இருந்து இன்னும் நிறைய தகவல்களை பெற வேண்டியுள்ளது என்று அதன் இயக்குநர் டத்தோ ஜசூலி ஜோஹான் தெரிவித்தார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் தலைமை ஆணையர் அசாம் பாக்கியின் சேவை ஒப்பந்த காலம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டது குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று C4 அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. அசாம் பாக்கியின் சேவை காலம் நீட்டிக்கப்பட்டிருப்பது மூலம் லஞ்ச ஊழலை வேறறுக்கும் அரசாங்கத்தின் தூரநோக்கு திட்டம் பாதிக்கப்படலாம் என்று தாங்கள் அஞ்சுவதாக லஞ்ச ஊழலை துடைத்தொழிக்கும் கண்காணிப்பு அமைப்பான C4 தலைவர் சிந்தியா கேப்ரியல் தெரிவித்துள்ளார். தொழிலதிபர் டத்தோ வசந்தகுமார் ஏற்பாட்டில் அன்னையர் தின கொண்டாட்டம் கடந்த மே 7ஆம் தேதி கோலாலம்பூர் ராயல் ஸ்லெங்கூர் கிளப்பில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அன்னையரின் பெருமையையும் மாண்பையும் போற்றும் அதே வேளையில் தமது தாயார் கல்யாணி அம்மாளுக்கு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியை தரும் வகையில் விருந்து உபசரிப்புடன் நடத்தப்பட்ட இந்த மாபெரும் அன்னையர் தின கொண்டாட்டம் ஆடல் பாடல்களுடன் குதூகலமாக அமைந்தது. அறிவிப்பாளர் கவிமாறனின் அறிவிப்புடன் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு மனிதநேய மாமணி ரத்னவள்ளி அம்மாள், கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் அறங்காவலர் டத்தோ N சிவகுமார், டத்தோ ஹரி உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து சிறப்பித்தனர். உள்ளூர் கலைஞர்களின் விறுவிறுப்பான கலைப்படைப்புடன் நடைபெற்ற இந்த அன்னையர் தின கொண்டாட்டத்தில் தமது தாயார் கல்யாணி அம்மாளுக்கு மஸ்டா CX-5 ரக காரை டத்தோ வசந்தகுமார் அன்பளிப்பாக வழங்கி இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தி தமது அன்பை புலப்படுத்தினார். தற்போது நாட்டில் நிலவி வரும் வெப்பநிலையை தொடர்ந்து ஸ்லாங்கூர் மாநிலத்தின் அனைத்து நீர் அணைக்கட்டுகளும் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக நீர் விநியோக நிறுவனமான அயர் ஸ்லாங்கூர் அறிவித்துள்ளது.
தற்போதைய பயனீட்டுக்கு போதுமான நீர் இருப்பதை குறிக்கும் வகையில் நீரின் மட்டம் இன்னமும் பாதுகாப்பான நிலையிலேயே இருப்பதாக அதன் இடைக்கால தலைமை செயல்முறை அதிகாரி அப்பாஸ் அப்துல்லா தெரிவித்தார். எனினும் ஜூன் மாதம் நீர் அணைக்கட்டுகளில் வறட்சி சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியம் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 6 மாநிலங்களில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மூடா கட்சி போட்டியிடுவதற்கான சாத்தியம் குறைவு என்று அக்கட்சிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பக்கத்தான் ஹரப்பானில் ஓர் உறுப்பு கட்சியாக போட்டியிடுவதற்கு அக்கட்சி செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு இன்னும் பதில் கிடைக்காததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது காணாமல் போன பூர்வக்குடி இளைஞரின் சடலம் இன்று கொலசுங்காய் துங்கால் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. புலியினால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படும் அந்த இளைஞரின் உடல் குதறப்பட்டு பலத்த காயங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டதாக குவாமுசாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சிக் சூன் ஃபூ தெரிவித்தார். 27 வயதுடைய அந்த ஆடவரின் உடல் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் மீட்கப்பட்டதாக அவர் கூறினார். கிழக்கு கரை மாநிலங்களையும் கொலகில்லானையும் இணைக்கும் ECRL ரயில் சேவை கட்டணம் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்துள்ளார். ECRL ரயில் இருப்பு பாதை நிர்மாணிப்பு திட்டம் இன்னும் பூர்த்தியாகாத நிலையில் தற்போதைக்கு அந்த ரயில் சேவை கட்டணத்தை போக்குவரத்து அமைச்சினால் நிர்ணயிக்க இயலாது என்று ஆண்டனி லாக் குறிப்பிட்டார். தமது காதலியை பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் ஆபாச படங்களை வைத்திருந்ததாக SPM தேர்வை எழுதிய மாணவன் ஒருவன் மலாக்கா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டான். முகமது ஈசா முகமது என்ற 18 வயதுடைய அந்த மாணவனுக்கு எதிராக 2 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. எனினும் அவ்விரு குற்றச்சாட்டுகளையும் அந்த மாணவன் மறுத்து விசாரணை கோரியுள்ளான். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.